ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பார்க்கலாமாங்க. பாத்திரம் கழுவுற வாஷ் பேஷின் மேலே இது மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி நான் ஃபிட் பண்ணியிருந்தேன். சில்வர் வெல்லு, ஸ்பாஞ்சு, பாத்திரம் கழுவுற லிக்யூட் எல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தண்ணி எப்போவுமே நம்ம படுற இடத்துல இது வைக்கிறதுனால என்ன ஆகுது, சீக்கிரமாக துருப்பிடிச்சிருது. என்னோடய இந்த ஆர்கனைசரும் துருப்பிடிச்சிருச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், மஷ்ரூம் வாங்குகிற அந்த பேக்கெட் இருக்குது பாருங்கள், மஷ்ரூம் பேக் பண்ணி வரும் பாருங்கள், அதையும் மஷ்ரூம் எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த பேஸ்கெட் மாதிரி இருக்கும் பாருங்கள், சின்ன ட்ரே மாதிரி, அது மட்டும் நான் எடுத்துகிட்டு கத்தியை சூடு பண்ணி கீழே நான் நல்லா ஹோல் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். தண்ணி வெளியில் வந்துடும். இப்போ எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, இந்த பாத்திரம் கழுவுற அந்த லிக்விட் ஆர்கனைசர் இருக்குது பாருங்கள், அது கீழே அது நான் வைக்க போகிறேன் பாருங்கள். வச்சுட்டேன். இது மாதிரி வைக்கும்போது தண்ணி எல்லாம் அதில் தேங்காமல், தண்ணி படாமல், தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதனால் நான் இது மாதிரி மஷ்ரூம் வாங்கி அந்த பேக்கை தூக்கி போடாமல், அந்த ட்ரேயை தூக்கி போடாமல் இது மாதிரி நான் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஆர்கனைசர் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணி அந்த ஆர்கனைசர் துடுப்பிடிக்காமல் பார்த்துக்கலாம். இந்த டிப்ஸை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேண்டான்னு தூக்கி போடுற பொருளை நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான பொருளாக மாற்றி நம்மளோட கிச்சனில் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி படாமல் கொஞ்ச நாள் நம்ம இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி ட்ரேயை தூக்கி போடாதீங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு அடிக்கடி நம்ம வேக வைப்போம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக வைக்கும்போது உருளைக்கிழங்கு என்ன பண்ணணும், ஒரு கத்தி எடுத்து பாதியாக கீறி விட்டுறணும். நடுவில் பாதியாக கீறி விட்டுட்டு பாருங்கள், இது மாதிரி கீறி விட்டுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கத்தியில் லேசாக கீறிட்டு நம்ம வேக வச்சதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கோட தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.